மதியாதார் தலைவாசல் மிதியாதே, இது அவை பற்றி சொன்னது. சரிதான். நம்ம புறக்கணிப்பவர்களை, நம்மளை விரும்பாதவர்களை, நம்ம புழுவாக நினைப்பவர்களை நாம கண்டு கொள்ளாம அவங்க வாசலை மிதிக்காம இருப்பது தான் சரி. நம்ம மதியாதார் வாசலில தான் நம்ம எதிர்காலம் இருந்தா, நம் வாழ்வு இருந்தா எப்படி மிதிக்காம இருக்க முடியும்? சரி, வாசலை மிதிக்காம இருந்து விட்டு போவோம், ஆனா வீட்டை கைப்பற்றலாம் அல்லவா? இதைத்தான் செய்தார் ஜெயலலிதா. அவரை புழுவாக மதித்தார்கள் அப்போதைய அதிமுகவின் முன்னணி தலைவர்கள். புழுதான் கடுமையான நிலத்தையும் ஊடுருவோம் அப்படிங்கிறது தெரியாம போச்சு. அப்போலோவில் அனுமதி மறுக்கப்பட்டவர் பொறுத்து பார்த்தார், கெஞ்சி பார்த்தார், அழுதும் பார்த்தார். இனி எதுவும் உதவாது என்ற முடிவுக்கு வந்தார். சிவாஜி பட ரஜினி பாணியில் சொல்ல வேண்டுமென்றால், இனி பூப்பாதை உதவாது, சிங்க பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் ஜெயலலிதா. இதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ஜெயலலிதா தன் அம்மா ஸ்தானத்துல வச்சு மதிச்ச இந்திரா காந்தி மரணம் அவரை மிகவும் கவலையுறச் செய்தது. இந்திரா காந்தி தான் அந்த சமயத்துல ஜெயலலிதாவுக்கு இருந்த நம்பிக்கை. இந்திராவுக்கு பிடித்தமான இளம் தலைவராக ஜெயலலிதா இருந்தார். அதனால தான் அப்போதைய யூகோஸ்லாவியா நாட்டு அதிபருக்கு கொடுத்த விருந்துல ஜெயலலிதாவையும் அழைத்தார் இந்திரா காந்தி. அந்த விருந்துல மொத்தம் 16 பேர் தான் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதுல ஜெயாவும் ஒருவர். விருந்துக்கு அழைத்தது மட்டுமல்லாம அவரை தனிப்பட்ட முறையில அதிபருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் இந்திரா காந்தி. இதெல்லாம் ஜெயலலிதா மனதுல பெரும் நம்பிக்கையை விதைத்திருந்தது. இக்கட்டான சூழல்ல நம்ம அவரை காப்பாற்றுவார் என நம்பினார் ஜெயலலிதா. ஆனா அதிலும் பேரடி விழுந்தது. இனி தன் இருப்பை காக்க எந்த தேவதூதனும் வரமாட்டான், நம்மை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை கட்சியிலிருந்து ஒதுக்குவதை கவனித்தே வந்தாங்க பத்திரிகையாளர்களும். தமிழக பத்திரிகையாளர்கள் மட்டும் கிடையாது, டெல்லியிலும் தான். ஏன்னா எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதாவின் நாடாளுமன்ற துணைத் தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, டெல்லியில தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட விஐபி அறையிலும் அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் ஜெயலலிதா ஒதுக்கப்படுகிறார் என்று தெரிந்து கொள்ள டெல்லி பத்திரிகையாளர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். ஜெயலலிதா எல்லா பத்திரிகையாளர்களையும் வரவழைச்சாங்க. ஒரு அதிர்ச்சிகரமான பேட்டியை சர்வசாதாரணமா டெல்லியில கொடுத்தாங்க ஜெயலலிதா. அந்த பேட்டி இதுதான். நான் என்ன சந்தேகிக்கிறேன் என்றா, எம்ஜிஆரின் மனதிறன் சரியாக இல்லை என்று. அது மட்டுமல்ல, கட்சியில் உள்ள சில சுயநலவாதிகளால் எம்ஜிஆர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சந்தேகிக்கிறேன் என்று திரியை கொளுத்தி போட்டார் ஜெயலலிதா. டெல்லியில் கொளுத்தி போட்ட திரி தமிழகத்தில் வெடித்தது. தலைவர்கள் கோபமுற்றார்கள். அவரது பேச்சை அப்படியே புரூக்ளின் ஃபேஸ் செய்தார்கள். அவர்கள் ஜெயாவை வீழ்த்த மும்முரமாக இருந்தபோது ஜெயாவும் தம் மீட்சிக்காக டெல்லியில கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார். காங்கிரசின் அனைத்து தலைவர்களையும் சந்தித்தார் ஜெயலலிதா. தனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்றார். இது நன்கு வேலை செய்ய தொடங்கியது. காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் இவருக்கு ஆதரவு கரம் நீட்ட தொடங்கினார்கள். இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலும் தமிழக சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா வந்தது. அந்த தேர்தலில் அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணி. நிச்சயம் ஜெயித்திருவான் என்பது இரண்டு கட்சிகளுக்குமே நல்ல தெரிஞ்சதுதான். இந்திரா இருந்ததும் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருப்பதும் இந்த இரண்டும் அனுதாப அலைகளை உண்டாக்கியது. நாம் அறுதி பெரும்பான்மையை கைப்பற்றலாம் என்று அதிமுக தலைவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் இன்னொன்றுக்கும் திட்டமிட்டார்கள். எந்த காரணத்தை கொண்டும் ஜெயலலிதாவை பிரச்சார கூட்டத்துக்கு அழைக்க கூடாது என்று. இந்த தேர்தலோட அவர் அரசியல் வாழ்வை அஸ்தமிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்தோட திட்டம். ஆனா காங்கிரஸ் திமுகவை எதிர்கொள்ள கடுமையான பிரச்சாரம் வேண்டும் என்று நினைத்தது. ராஜீவ்காந்தி அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஜெயலலிதா வேண்டும் என்று நினைத்தார். தமிழக அதிமுக தலைவர்களுடன் பேசினார் ராஜீவ்காந்தி. அதற்கு பின் தான் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டார். ஜெயலலிதாவை பார்க்க கூட்டம் அலமோதியது. உண்மையில் அந்த எளிய தொண்டர்கள் கூறியது ஜெயலலிதாவை பார்க்க அல்ல, அவர் எம்ஜிஆர் குறித்து என்ன சொல்ல போகிறார் என்று அறிந்து கொள்வதற்காக. ஜெயலலிதாவும் அதை நன்கு உணர்ந்திருந்தார். டெல்லியில் பத்திரிகையாளர்களிடம் பேசியது போல பேசவில்லை. அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக தலைவர் நலமாக இருக்கிறார், மீண்டும் வருவார் என்றார் கம்பீரமான தோணியில். இந்த ஒரு வாக்கியத்தை கேட்க ஜெயலலிதா சென்ற இடமெல்லாம் கூட்டம் கூடியது. தேர்தலில் மகத்தான வெற்றியும் கிடைத்தது. தேர்தல் முடிந்து ஏறத்தாழ 1.5 மாதங்களுக்கு பின்னாடிதான் எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். ஆனால் அங்கு எந்த முன்னணி தலைவர்களும் இல்லை. இது ஜெயலலிதாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆம், ஜெயலலிதா மீனம்பாக்கத்தில் காத்து கொண்டிருக்க செயின்ட் தாமஸ் ராணுவ பயிற்சி மைய ரன்வேயில் வந்து இறங்கினார் எம்ஜிஆர். அமெரிக்காவிலிருந்து திரும்பிய எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சந்திப்பதை தவிர்த்தார். அமெரிக்காவிலிருந்து அவர் திரும்பியதும் அவரிடம் இங்கு நிகழ்ந்தது அனைத்தையும் சொல்லி
தனக்கு ஏற்பட்ட அநீதியை விவரித்து முறையிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்த ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் தன்னை தவிர்ப்பது விவரிக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் எப்போதும் தன் அனுமதி இல்லாம கட்சிக்காரர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை விரும்பியதில்லை. ஊடகங்களை அவரே கையாண்டார். ஆனால் ஜெயலலிதா இந்த விதியை மீறினார். பத்திரிகையாளர்களை சந்தித்து பரபரப்பை கிளப்பினார். இது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. நான் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் இருக்கும்போது பத்திரிகையாளர்களை மட்டும் சந்தித்து இருந்தால் பரவாயில்லை. குழப்பங்களை விதைத்திருக்கிறாய். அது மட்டுமா, தன் மனைவி ஜானகியை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். இனி ஜெயலலிதாவை தொலைவிலே வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் எம்ஜிஆர். ஜெயலலிதா அந்த பேட்டியில அப்படி என்னதான் பேசியிருந்தாரு அப்படின்னா, ஜானகி எம்ஜிஆர் திருமண பந்தம் குறித்து சில வார்த்தைகளை பேசியிருந்தார். இதுதான் எம்ஜிஆரை மிகவும் கோபப்படுத்தியது. எதை மறந்தாலும் மன்னித்தாலும் ஜானகி தவறாக பேசியதை மன்னிக்க அவர் தயாராக இல்லை. ஜெயலலிதாவை எம்ஜிஆர் ஓரம் கட்டியதை பார்த்து கட்சியின் முன்னணி தலைவர்கள் அகமகிழ்ந்து போனார்கள். இனி எப்போதும் ஜெயலலிதா எம்ஜிஆர் சந்திப்பு நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் கண்குத்தி பாம்பாக கவனித்துக் கொண்டார்கள். ஆம், அவர்களுக்கு நன்கு தெரிந்ததுதான் மீண்டும் இருவரும் சந்தித்தால் ஜெயலலிதா எம்ஜிஆர் மனதை கரைத்து விடுவார் என்று. இறுதியில் அதுதான் நிகழ்ந்தது. அமெரிக்காவில் இருந்து திரும்பிய எம்ஜிஆர் குரல் சிகிச்சைக்காக ஜப்பான் சென்றிருந்தார். டெல்லி வழியாக தமிழகம் திரும்புவதுதான் திட்டம். ஜெயலலிதா எம்ஜிஆரை டெல்லியில் சந்திக்க திட்டமிட்டிருந்தார். அங்குதான் மற்றவர்கள் தொல்லை இல்லாமல் சந்திக்க முடியும் என்பது அவரது எண்ணம். அவரது எண்ணமும் திட்டமும் வீண் போகவில்லை. இருவரும் சந்தித்தார்கள். தன் கண்ணீருடன் கூடிய வார்த்தைகளால் எம்ஜிஆரின் மனதை கரைத்தார். மீண்டும் கட்சியில் காட்சிக்கு வந்தார். ஏறத்தாழ ஓராண்டுக்கு பின் மீண்டும் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஜெயாவை உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் செய்ய எம்ஜிஆர் அனுமதிக்கவில்லை. அவரும் பிரச்சாரம் செய்யாததால் கட்சி மோசமான தோல்வியை சந்தித்தது. அதிமுகவின் வேர்களே எம்ஜிஆர் ரசிகர்கள் தானே. கட்சியை வலுப்படுத்த வேண்டுமென்றால் வேர்களை பலப்படுத்த வேண்டும் அல்லவா? எம்ஜிஆர் இதனை நன்கு உணர்ந்திருந்தார். மதுரையில் மாபெரும் ரசிகர் மன்ற மாநாட்டை ஒருங்கிணைத்தார். அந்த மாநாட்டுக்கு எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா 3 பேரும் ஒன்றாக பயணம் செய்தார்கள். அந்த மாநாட்டில் ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள், ரசிகர் மன்ற ஆட்கள் இருக்கும்போது தனக்கு 6 அடி செங்கோலை விழா மேடையில் ஜெயா பரிசாக எம்ஜிஆருக்கு அளிக்க இது எதையும் ஜானகி ரசிக்கவில்லை. அந்த மேடையில் தன்னை எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக நியமனம் செய்வார், அதற்கான அறிவிப்பை எல்லார் முன்பும் அறிவிப்பார் என்று ஜெயலலிதா எதிர்பார்த்தார். ஆனால் அதை எம்ஜிஆர் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, மதுரையிலிருந்து திரும்பி வரும்போது ஜெயலலிதாவை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. ஆம், அவரை தனியாக விட்டு ஜானகியுடன் சென்னை திரும்பினார் எம்ஜிஆர். இதை ஜெயலலிதா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ரசிகர்கள் முன் இவ்வாறு நடந்தது அவருக்கு மிகவும் அவமானமாகிவிட்டது. கட்சியின் மூத்த தலைவர்கள் நம்பினார்களோ இல்லையோ, ரசிகர்கள் அப்போதே நம்பிவிட்டார்கள் எம்ஜிஆருக்கு பின் ஜெயலலிதா தான் என்று. அவர்கள் முன் எம்ஜிஆர் இப்படி தன்னை அவமானப்படுத்தி விட்டாரே என்று தவித்து போனார் ஜெயலலிதா. அதற்கான காரணத்தையும் அவர் உணர்ந்திருந்தார். எல்லாவற்றையும் மன்னித்தாலும் ஜானகி குறித்து தாம் பேசியதா எம்ஜிஆர் மன்னிக்க தயாராக இல்லை என்று. தனியாக சென்னை திரும்பிய ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதினார். அதில், நான் உங்களை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் எப்போதும் ஜானகி குறித்து பேச மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மதுரையில் நடந்தது என்னை மிகவும் காயப்படுத்தியது. எனக்கென்று யார் இருக்கிறார்? நீங்களும் என்னை காயப்படுத்தினால் நான் எங்கு செல்வேன்? என்னை மன்னித்து விடுங்கள் என்று எம்ஜிஆரின் அன்புக்காக கெஞ்சியே இருந்தார் ஜெயலலிதா.